மாமா சூடு எல்லாம் பண்ணிட்டுப்பாம் அதுலே அல்லக்காது இதெல்லாம் முருகனுக்கு மாரமக்க வேண்டதில்ல நோமீன போட்டாங்கன்னா மந்து கொட்டேசி இருந்தாலும் இந்த சீர்திருத்தப்பட்ட சிங்கார பண்பாடுக்கு இந்த சிறுவுடைய சிரம் தந்த வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஆழ்வார் சுவாமி நலம் தானே? எனக்கு என்னங்க எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. அப்படியா? மாசம் கண்டா ரேஷன் நம்ம ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ அரிசி போடுறாங்க. சரி 2 லிட்டர் பாமாயில் ஊத்துறாங்க. உங்களை திருவடியிலே வைத்து நான் ஆகின்றார் நான் சிகாமணி அடிபணிந்தே தாத்தா. அப்படியா? நலமாக இருப்பாய். இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன தாத்தா? நான் வந்த உடனே உங்களுக்கு சந்தேகமா? ஆமாப்பா, நீ வந்தாலே அந்த காரணத்தோட தானே வருவேன். அப்படி எல்லாம் ஒன்றுமில்ல தாத்தா, பார்க்கலாம் என்று வந்தேன். திருமுகத்தை எல்லாம் சுற்றினேன். சரி சரி, நம்மளுடைய தாத்தா வைகுந்தத்திலே சென்று தாத்தாவிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி போகலாம்னு வந்தேன் தாத்தா. அப்படியா? அதனால உங்களுக்கு சந்தேகமா? சந்தேகம் மட்டும் இருக்க கூடாது தாத்தா. அதனால தாத்தா ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரமா வந்திருக்கேன் தாத்தா. அப்படியா? நான் ஒரு விஷயம். என்னது? அப்படி என்றால் என்றும் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்க போகிறீர்கள். என்றும் பார்க்காததா? உண்மைதான், நான் பார்க்காததா? ஆமா. என்னப்பா விஷயம் அது? இன்று நான் இங்கே வைகுந்தத்தை தேடி வந்திருக்கும் நோக்கம் என்ன தெரியுமா தாத்தா? என்னப்பா? மரகத நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. சரி, அதிலே மரகத ராஜனுடைய மகள் ஆகிய மரகதவல்லி அப்படி என்று ஒரு பெண்ணு. அந்த பெண்ணானவள் அதனால் உங்களையே தேடி உங்களையே நாடி துளசி மாதாவை நினைத்து துளசி எல்லாம் பறித்து சரி மாலையாக கட்டி உங்களுக்கென்றே பூஜை செய்து வருகிறாள். உங்களையே பார்க்க வேண்டும். புகைப்படத்தை உங்களுக்கென்று பிறந்தவள் எனக்கென்றா? ஆஹா, இவள் பெயர் மரகதவல்லி, நாடு மரகத நாடு. அப்படியா? அவங்க அப்பா பேர் வந்து மரகதராஜன், அவங்க அம்மா பேர் வந்து மாணிக்கவல்லி. சரி, அதனால உங்களுக்கென்று கன்னிகா மடம் கட்டி கன்னிகா மடத்துல பூஜை செய்து வருகிறாள் தாத்தா. மாயக்கண்ணன் மரகதவல்லி பெயர் பொருத்தமே அற்புதமாக இருக்கிறது பத்தையா? அப்படியா? ஆமா. அதனால உடனடியாக சென்று அந்த பெண்ணை நீங்க மணந்து பாருங்கள். எப்பொழுது புறப்படுகிறேன் தாத்தா? ஏன்னா இதை நீங்க கையில் வச்சுட்டு இருந்தீங்க வச்சுக்க, இதை பார்த்துக்கிட்டு அங்க போக மாட்டீங்க, மறந்துடுவீங்க. அதனால இது என்னோட இருக்கட்டும். இப்ப நான் சொல்லிவிட்டேன்ல, அதே இடத்துலயே போயிட்டே இருக்கு. அப்படியா? மரகதவல்லி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க. இப்பொழுது புறப்படுகிறேன். மாயக்கண்ணன் மரகதவல்லி, மாயக்கண்ணன் மரகதவல்லி. எப்படி பொருத்தம் பாத்தீங்களா? இருந்தாலும் இப்பொழுது புறப்படுகிறேன். இப்பொழுது? ஆமா. உடனடியாக சென்று அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து வாருங்கள். சரி, ஆகட்டும் தாத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறமேல நான் வர்றேன். சரி. அகோல் எப்படி என்றால் இந்த கதை இப்படியே இருக்க இப்பொழுது இருக்க இதோ நம்மளுடைய பாண்டிய நாட்டு படவீரன் சொல்லக்கூடிய மகாபெரும் மதுரவீரையனுடைய பந்தம் வருகிறது. அதை பார்த்து கண்டு மகிழ்ந்து மீண்டும் எங்களுடைய நாடகம் தொடரும். வணக்கம்.
நம்மளுடைய காவல் தெய்வம் தென்னாட்டு சிங்கம் பாண்டி நாட்டு படைவீரன் மட்டுக்கடங்காத மகாதர மதுரவீர சுவாமி 32 விதமான தீபந்தங்களை கட்டி ஊரை சுற்றி மலம் வந்து ரத்தகாப கொண்டு சரி கொலுவிட அருள்வர்களாக விட்டிருக்கிறார். உண்மைதான். என்ன காரணம்? பந்தம் கட்டி வரும் பொழுது ஊரை பிடித்திருக்கும் காட்டு கருப்பு, கைபிசாசு, பில்லி சுனியம், நெல்லடக்கம், எதிரி சதிரி சொல்லக்கூடிய துஷ்ட கிரகங்களை அனைத்தையுமே விரட்டி அடித்து விட்டு இப்பொழுது கொலுவில் அருள்வதாக விட்டிருக்கிறார். பார்க்கக்கூடிய பக்த கோடிகள், ரசிக பெருமக்கள், மதுரை வீரனை எடுத்து ஆளாக்கிய அன்பு தெய்வங்கள், அருந்ததி குல மகடிமார்கள் அத்தனை பேர் கொண்டு சேர்ந்து இன்னும் வீர இடத்திலே தன் மனதிலே உண்டான கவலைகள் எல்லாம் எடுத்து சொல்லி காணிக்க வழங்கி கையால் திருநீர் பெற்று சென்றால் தீராத வினைகள் தீரும், தொலையாத துன்பங்கள் தொலையும், போகாத பாவம் எல்லாம் போகும் என்று மதுரை வீரன் ஏற்று இருக்கிறது. அதனாலே காணிக்க வழங்கி கையால் திருநீர் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு அழைக்கிறோம். பந்தங்களை கட்டிக்கொண்டு வீதியுலா வந்து மக்களுக்கு அருள் பார்த்து விட்டு இப்பொழுது எங்களுடைய நாடகமானது ஆரம்பம். நாடுதரே பாருங்கள் அம்மா, பாருங்கள் ஐயா. நேரம் கூட்டு நேரம் முட்டி போகலாம். போய் என்ன பண்ற? இப்பொழுது சங்குதுமார்கள் சென்று தாத்தாவோடும் அந்த புகைப்படத்தை காட்டினேன். அர்ஜுனிடத்திலும் காட்டிவிட்டேன். சுறுசுறுப்பா சூடு பிடிக்கலீங்களா? சூடு பிடிக்க இப்ப வருவார். யாரு இப்ப வருவார் பாரு, அசாசோரன் சத்யராமன். சரி, இப்பொழுது வருகிறார். நான் அங்கே கொண்டு போய் இந்த புகைப்படத்தை அன்னவரிடம் கொடுக்க வேண்டும். போகலாம். ஜெயிப்பவர்
விஜயன் கொடிகளை எடுக்கிறேன். சேப்பா முண்டையனை கூட்டு போவதெல்லாம் முண்டையண்ணா மீண்டும் வருவேன் ஜாக்கிரதை. பீகணிக்கா சூரன் வரானே சபையில் சபையில் ராணி தேவர் பாட சபையில் ராணி தேவர் பாட வரானே சபையே சூரன் வரானே சபையில் அண்டம் வீடு வீடுங்கவே ஆராதி சூரன் தத்தளிக்கவே ஆராதி சூரன் ஆகாயம் தத்தளிக்க பிராணபேரியை நேரம் வாங்கிய కొడు 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 కొడుతుండే కొవ్వుండే నువ్వే కుసరగా ఏం కొవ్వుండే నువ్వే అన్న పులిపుత్ర చూడు ఎమ్మ నువ్వు నా ఇల్లు బతకదు నీ ఇలకర ముడదమ్మా உச்சகை மூடிகின்னா ஆறுவட பத்திரமா சப்பரம் முடியா சப்பு தப்ப மாட்டி ஓ சப்பு சப்பரா முடியாது சின்ன சப்பு சப்பரா நோ 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 சப்பரம் முடியா சொப்பு ஏய் அடக்கடா வாயை மரண்மடா நாயே ஏய் நெருப்புடா நோ புளுத்துறா ரெண்டு கத்தச்சு படிப்போம் సంతోషమా అమ్మా మా అసలు బుక్లో చూడమ్మా పీతల పూది యారా పీతల పూది சபைக்கு வணக்கம் செய். வணக்கம். இன்னும் நம்முடைய எழுச்சிபுரத்தை சேர்ந்த இன்னும் ஸ்ரீ விஜயவாணி கலைக்குழுவின் சார்பாகவும் நம்முடைய வாத்தியாராகிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அங்கவேல் வாதியாருடைய சார்பாகவும்
நிர்வாகியாகிய வெற்றிவேல் அவருடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த பணிவார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் இந்த வட்டூர் பள்ளிப்பாளையம் கிராமத்திலே வாழ்ந்து மங்காத புகழ் பெற்ற சரி அருந்ததி குலத்தில் உதித்தவர்கள் மதுரை வீரனை எடுத்து ஆளாக்கியவர்கள் உண்மைதான். அப்படிப்பட்ட உன்னதமான குலத்திலே பிறந்த அருந்ததி பகடிவார்களாம் ஒன்றாக கூடி இன்றைய தினத்திலே 1000 கண்ணுடைய ஆதி பராசக்தியாகிய மாரியம்மனுக்கும் மதுரை வீரனுக்கும் பூச்சாட்டி பொங்கல் வைத்து எப்பாட வேண்டிய கூத்துது சனிக்கிழமை ஆட வேண்டியது மழையின் காரணமாக சற்று 2 நாள் தள்ளி இன்றைய தினத்திலே ஆட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மாட்டிக்கினா ஏய் வெய் கீழே பேரி போனால் போகட்டு பிழைத்துக்கோ அப்படி இருக்கு. சரி டேய் 1000 கலை 64 கலை அதிலே முதன்மையான கலையானது கிராமிய தெருக்கூத்து. ஆமா இப்படி கிராமிய தெருக்கூத்தை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நேரத்தில் வைத்திருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அற்புதமான நாடகம். என்ன நாடகம்? தவுசு நாடகமா? கரண்டகம் எங்கடா இருக்குது? எங்க இருக்குது? எங்கடா இருக்குது? கரண்டகம் பாருங்க வாடாங்க கரண்ட் எதனா பிடிக்கிறது? 2 மெயின் ஒயர் போங்க பிடிச்சா வரும். அடுத்தது என்ன வரும்? அடுத்தது என்ன? ஊத்திட்டு ஆம்பளை சோறுங்க. ஏண்டா என்னை சாவறதுக்கு ஐடியா பண்ணிட்டியாடா? என்ன எதுங்க? அது கருட கம்பம். நீ சொல்றது கரண்ட் கம்பம். கருட கம்பம். ஆமா சரிங்க. கரண்ட் கம்பத்துக்கும் கருட கம்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படிதான் இந்த தினத்திலே நான் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அற்புதமான நாடகம். மரகதவல்லியால் கல்யாணம். மரகதவல்லி கல்யாணம் இல்லை என்றால் அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய புதுமையான அற்புதமான நாடகத்தை புது நாடகம். ஆமா மரகதவல்லி எல்லா நாடகத்துல என்ன ஒண்ணு வந்தா மகாபாரதம் மட்டும் தனியாக வரும். இல்லை என்றால் நாவல் ஏதாவது வரும், சிவபுராணம் வரும், இப்படி கந்த புராணம் ஏதாவது இப்படி வரும். ஆனால் இந்த நாடகத்திலே இரண்டும் சேர்ந்து வருகிறது. ராமாயணமும் சேர்ந்து வரும், மகாபாரதமும் சேர்ந்து வரும். சரி அப்படி இருக்க இந்த நாடகத்தை நான் வேடம் தெரிந்தவனை என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? ஏங்க இந்த நாடகத்திலே இன்னொரு வேளையில ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு கவுண்ட மரம் பால் கொண்டுட்டு போவாங்க. சரி அந்த ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆமா அந்த தென்னமரம் பெரிய ரோடு இல்லைங்களா? அந்த பெரிய ரோட்ல போய்ங்க இப்ப நின்னு உட்காந்துட்டு பொக்கா சிரிச்சுக்கிட்டே போதுங்க. பால் வண்டி ரேஷன் கடையில் ஊத்த மாட்டாங்க. அவங்களும் செத்து போயிருவாங்க. அடக்கடா வாயை ஆனந்தமான நாயே ஆறா நாய் பாருங்க என்ன இருமா அவ இருமா இங்க பாரு அவங்க அடிக்கிறாங்க. இது அம்மா குண்டோதர படது என்ன அவர் அடிக்கிறார். நான் அங்க நிக்க பண்ணி உங்க அம்மா கூத்து உனக்கு நல்லது காரணம் இருக்குதா? காரணம் இல்ல இருந்தாலும் நாடகத்தில் பார்த்தா உனக்கு எப்படி சொல்ல பாக்கலாம்.
அகண்ட மார்பு, நிகண்ட கரங்கள். என்ன நடக்கிறது? நல்லா கூத்து பார்த்துட்டு இருந்தாரு மகராசன். அங்க போனாரு, பாவம் அந்த மூலையில உட்காந்துட்டாரு. அதத்துல மோகினி பிசாசம் இருக்கு. பாபா அக்கட மோகினி உண்டு. ஓய் அகண்ட மார்பு, அகண்ட மார்பு. ஏய் எதுக்கு கை இங்க வருது? அகண்ட மார்பு, அகண்ட மார்பு, சரி. நிகண்ட கரங்கள், கோரை புல் போய் தலைமுடி. ஐயோ கொர்கோசம்மா வாயில போட்டு பொச்சில் புருன்னு பிடிக்கி விடுவார். குடிகார கூதி வீடு. நிகழ்ந்த கரங்கள். ஏண்டா டேய் கோமாளி, உன்னுடைய உண்மையெல்லாம் ஏண்டா சபையில வந்து சொல்லி என்னை கேவலப்படுத்துற? ஏய் மார்பு, நிகழ்ந்த கரங்கள், கோரை புல் போல் தலைமுடி, ஆழகால விசித்தை போல் ஒருங்கே இணைந்த அரக்கர் கூட்டத்திலே இரக்கமில்லாமல் வருத என்னுடைய பெயரோ அஸ்காசூரன் ஜான். அசாசூரன் இவர்தான்ப்பா தம்பி. இவர்தான் அஸ்கா சக்கரா. ஏய் அஸ்கா சக்கரையா? அசாசூரன். அசாசூரனுக்கு ஜெய். எங்கடா அடி இருந்து ஜெய் ஜெய் நின்னுட்டு இங்க என்ன இருக்குது? ஒன்றுமில்லை. இங்கிருந்து எதுக்குடா புடிங்கி புடிங்கி விடுற? இருப்பது மண் மேல இருப்பது விண், மண்ணுக்கு விண்ணுக்கும் கூட பேரும் கட்டி பறக்குது. சிரிக்காத பொச்சி எரியுது. நீங்கள் சிரித்தால் நான் பொச்சுக எரிஞ்சு ஒத்தா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? நான் சிரிச்சா அவன் பொச்சியா எரியணும். ஏண்டா மயிலப்ப சாரி வச்சுட்டு என்ன பேச மாட்டேன் இப்படி எல்லாம். பொச்சி எரியுதேடா. எங்க எரியுதுல? எப்படி கரெக்டா சொல்ற? எரிஞ்சுதான் கிழிஞ்சு போச்சா? அம்மா சாமி இங்க சரிங்க. நீ கத்த மாட்டேங்கிறிய? இப்பதான் எரியுதுடா முண்டியா. எரிஞ்சுடா முண்டா சொல்றா மூச்சுடுறா. இப்ப கூட இறங்கலா தம்பி பாரு. இந்த பிரிண்டா வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேரோ அசாசூரன். அசாசூரனுக்கு ஜெய். உங்களை பெத்தவங்க யாருங்க? அப்பா அம்மா எல்லாம் யாருங்க? என்னுடைய தாயார் யார், தந்தையார் யார்? நான் எப்படி பிறந்தேன்? என் தாயார் மகாரே. என் தாயாரோ கதிசுரி. என்னுடைய தாயார் அதித்தி. சரி. என்னுடைய தந்தையார் பேரு காசிய பரிசி. ஆமா. அப்பா பேர் அம்மா பேரு அதித்தி. எதி எதிரா பாருங்க. அம்மா பேரு அதி திதி. எதி எதி என்றால் என்ன? நீங்க தாங்க அது இதுன்னு கேட்டீங்க. தாயார் பேர் அதி. சரிங்க. தந்தையார் பெயர்
காசியப்ப ரிஷி. உங்க அப்பா பேர் காசிப்பும். காசிப்பும் ரிஷியோட ராஸ்கல். ஓ அம்மா உடனே கல குடு குடு கொல்ட்டோண்ட. பாமாலி அண்ணா செப்பு செப்பு எப்படியா? எப்படியா? நாளைக்கு கம்மி பொட்டு இப்படி இருந்த போயிடும் நான் எந்த யுகத்தை சேர்ந்தவன் தெரியுமா? எத்தனை யுகங்க? ஏய் போய் யுகங்களோ 4. சரி. கிரேதா, கிரேதா, திரேதா, திரேதா, துபாபுரி, துபாபுரி, கலியுகம் களி என்று சொல்லக்கூடிய யார் களி? கலியுகம், கலியுகம், கலியுகம். கலியுகம். ஏதாவது இடக்கு பேசினேன்னு வச்சுக்கோ வாயிலே விட்டுருவேன். வேண்டாம், கொலையில விடுங்க. அதுலயும் விட்டாலும் போயிருண்டா, போகாது, கிட்டினி போயிரும். வேண்டாம். இப்படி 4 யுகங்களாக இருந்தாலும் நான் எத்தனாவது யுகத்தில் பிறந்தவன்? எத்தனை யுகத்துல? 2வது யுகத்தில் பிறந்தவன் நான். யார் நீங்களா? ஆமா. அண்டார ஓடுதல் முதல். இப்ப என்ன யுகம் நடக்குது? இப்ப என்ன யுகங்க? இது 3வது யுகம் நடக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமாடா. ஒரு யுகத்தை கழித்து நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொன்னால் என்ன காரணம்? என்ன காரணம்? அடே அந்த நாளிலே இலங்கை